தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பாஜக இளைஞரை நடத்தும் மாபெரும் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளுடைய முக்கியமான விஷயங்களை அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நம்மோடு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸில் ஆரம்பமே அதிரடியாக திமுக இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய நற்செய்தி. காலையில் எந்திரிச்சோடனே என்ன என் தூக்கத்தையே கெடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் முதல்வர் ஸ்டாலின் புலம்பியதை பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வருவீங்களோ அப்படின்னு மாவட்ட செயலர்கள் தலைவர்கள் புலம்பியதை பார்த்து அமைச்சர்கள் இன்னைக்கு பார்த்தா காலையில் எந்திரிச்சோடனே ஒரு குட் நியூஸோடு இருந்திருக்காரு. இன்றைய நாள் பொழுது விஜய் பற்றின தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரீமெடிடேட் பண்ணி எந்திரிச்சு பார்த்தா முதல்வர் அவர்கள் வீடியோ வெளியிடுகிறார். பேங்க்லலாம் 5000 விழுந்துருச்சு, உங்களுக்கு தேர்தலில் ஜெயிச்சு நாங்கள் திருப்பி வந்ததுக்கப்புறம் திராவிட மாடல் ஆட்சியின் சீரம் சிறப்புமான அரசாங்கத்தின் அமைந்த பிறகு மீண்டும் இன்னொரு 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். தேர்தலில் இது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு இதை நம்ம வர்ணிக்கலாமா? திமுகவுடைய வரலாறு தெரியாதவர்களுக்கு இது பிரம்மாஸ்திரமா தெரியும். அது அவருடைய ஒன்னமங்க அஸ்திரம். இன்னும் பிரம்மாஸ்திரம்லாம் பாக்கி இருக்கு. அபி பாக்கி ஹை, அபி பிக்சர் பாக்கி ஹை, நிறைய பாக்கி இருக்கு. அதில் உங்களுக்குள்ள திமுகவுடைய வரலாறு தெரியும். அவங்க நிறைய புது விஷயங்கள் செஞ்சு இருப்பாங்க. இன்னும் எலெக்ஷன் ஃபீவர் இன்னும் பீக்கு போகல. இப்போதான் எலெக்ஷன்ங்கிற மூடு வந்திருக்கு. இப்போதான் இந்த எலெக்ஷன் ஃபீவருங்கிறது பீக்கில் வரும். அது இன்னும் அறிவிச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த 5000 ரூபாங்கிறது ஒரு ஆறுதல் தொகை. இந்த விஜயுடைய வருகையோ அதிமுக கூட்டணிய ஒற்றுமையோ அதிமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 2000 ரூபா தருவோம்னு சொன்னதோ இதெல்லாம் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்னு வரும்போது அப்போ நம்ம கவுண்டரா ஒன்று பண்ணிடணுங்கிறதுக்கான ஒரு இடைக்கால ஏற்பாடு. அவ்வளோ பிரம்மாஸ்திரங்கிறது ஃபைனல். இதுக்கு மேலே வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதமான வெற்றிக்கான அடிக்கிறது தான் பிரம்மாஸ்திரம். அது கிடையாது. முதல்ல ஒரு பிரம்மாஸ்திரம் ஏற்கிறார்களா அப்படிங்கிற வேற விஷயம். ஸோ அது பிரம்மாஸ்திரங்கிற அந்த கணக்கில் இது செல்லாது. இன்னும் நிறைய வரும் நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி அமைச்சர் பெருமக்களால் தான் ஒரு தூக்கத்தை தொலைத்து உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னார் தவிர அவரால் இல்லை. ஸோ இது அவருடைய அறிவிப்பு தான் அப்படிங்கிறனால அது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மாசப்பிறப்பு அன்னைக்கு மாசி மாதம் பிறந்திருக்கு. தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் பிறந்திருக்கு. நல்ல சுபமுகூர்த்த நாள். தளபதி விஜய் அவர்கள் சுபயோக சுபதினத்தில் சுபமுகூர்த்தத்தில் சேலத்தில் கூட்டம். தமிழக முதலமைச்சர் அதாவது சீனியர் தளபதி திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சுபயோக சுபதினத்தில் ஆளுக்கு ஒரு 5000 ரூபா. 2 பகுத்தறிவு கழகங்களும் நல்ல நேரம் பார்த்தா எடுப்பாங்க போலயே. அது கடவுள் மறுப்பு பற்றி திரு விஜய் அவர்கள் சொல்லல. கொள்கை தலைவரில் பெரியார் வச்சிருக்கிறார். இருந்தாலும் கடவுள் மறுப்புன்னு சொன்ன மாதிரி அவர் பெரிய சாய்பாபா பக்தர் அப்படின்னு நான் நம்புறேன். ஷீரடி சாய்பாபாவுடைய பெரிய பக்தர், கோயிலெலாம் வச்சிருக்கிறாருன்னு நான் கேள்விப்படுறேன். அதனால் அவர் கடவுள் மறுப்பாளராக நான் அறியலை. இருந்தாலும் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு பிலீவராக ஒரு சுத்தமான கிறிஸ்தவராக சொன்னவர். அதனால் அவர் கடவுள் மறுப்பாளராக நான் அறியலை. பட் இந்த சென்டிமெண்ட்லாம் பார்ப்பாங்கல்ல, எல்லாருமே பார்ப்பாங்களா, அதுவும் அந்த கணக்கில் தான். ஸோ இது 5000 ரூபா உள்ளே விழுந்திருக்கு. அது பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது அதோடைய டார்கெட்டை 100% சக்ஸஸ் பண்ணிடும். அதான் பிரம்மாஸ்திரத்துடைய விளைவு. நீங்கள் என்ன இந்த அஸ்திரம்னால ஒன்று அடிப்போம், அதில் ஒன்று போகும் ஒன்று போகாது. இது ஷூர் ஷாட்டாக அடிச்சோம். அதான் பிரம்மாஸ்திரத்துடைய விசேஷம். அதனால தான் அதை ஃபைனலாக ட்ரை பண்ணாங்க. இது ஃபெயிலியர் ஆகான வாய்ப்பு இருக்குது. அப்படி இதை சொல்ல முடியல. ஸோ பிரம்மாஸ்திரம்ங்கிறது என்னுடைய கணக்கில் இன்னும் அவர்கள் வச்சிருக்கிறாங்கிறது நீங்கள் ஒரு பெரிய ஒரு அஸ்திரமா அப்படிங்கிற சென்ஸில் இன்னும் நிறையா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது டார்கெட்டை ரீச் பண்ணிடுமான்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் இதனால ஒரு ஓட்டு அவர்களுக்கு கூடும் அப்படின்னு நான் நினைக்கல. இருக்கிற ஓட்டு விழுமா அப்படிங்கிறதுலே ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் அந்த டக் ஆஃப் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ புதிய வாக்குகளை, கூடுதல் வாக்குகளை 1,31,00,000 பெண்களுக்கு இந்த உரிமை தொகையாக இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 1,19,00,000 பேர் ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது தகுதி வாய்ந்த 2023 செப்டம்பர்ல இருந்தாங்க. இன்னைக்கு அது 1,31 மாறி இருக்கு. பட் இந்த 1,31,00,000 பேர் பெண்கள், திருமணமானவர்கள், குடும்பஸ்திரிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய கணவன்மார்கள் மட்டும் வாக்களிச்சார். இவர்களும் அவர்கள் மட்டும் வாக்களிச்சார். நீங்க வீட்டுக்கு 4 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டுலாம் பண்ணலாம். இந்த 2 பேர் மட்டும் ஓட்டு பண்ண 2,62,00,000 வாக்குகள் வளரும். விழுமான்னு பார்ப்போம். 2,62,00,000 வாக்கு விழல அப்படின்னா இந்த 5000 ரூபாயோ 1000 ரூபாய் பிளந்தல. இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவேன், நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் பூரா 5.5 கோடி பேர் வாக்களிச்சாங்கன்னு வர வேண்டியது. ஆனா இந்த 2,62,00,000 பேர் 50% இது பலனடைந்தவர்கள். நான் சொல்றேன் இவர்கள் மட்டும் நான் வாக்களிச்சேன், என் பொண்டாட்டி வாக்களிச்சாங்க, இந்த 2 பேர் மட்டும் இந்த கணக்கு மட்டுமே செல்லுதான். 2,62,00,000 வாக்குகள் வாங்குறாங்களா? இதில் அவருடைய வீடியோலேயே அந்த கருத்துலையுமே போட்டிருந்தோன்னா சொல்லியிருந்தாரு, இதை தடுக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படின்ட்டு டேர்ம் பண்ண முயற்சித்தார். அது எலெக்ஷன் கமிஷன் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் நிப்பாட்டக்கூடும் அப்படின்ற துணியில் இருந்தது. பட் ஆனால் பார்த்துருக்கோம் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லைன்றது தான் முன்னாடி நடந்த பிரசிடென்ட்ஸாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட்டிங் அப்படின்னு தான் பார்க்கணும். அவர்கள் டெல்லி, இடி, சிபிஐ, ஐடி, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ட்டு அந்த அஸ்திரத்தில் ஒரு
டெல்லி 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 அப்படி ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு நரேட்டிவ் போகுது. வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா திமுக வந்து ஏற்கனவே 6 முறை ஆட்சியில் இருந்த கட்சி, அதனால் அவங்களுக்கு தெரியும் எப்படி அப்படிங்கிறது. அவர்கள் அறிவிக்கிற முதல் ஸ்கீமும் கிடையாது. இதற்கு முன்னாடி பல ஆட்சி காலங்களில் இலவச மின்சாரம், இலவச அரிசி, 2 ஏக்கர் நிலம், 1 கிலோ அரிசி அண்டு வண்ண தொலைக்காட்சி பெட்டி, இது மாதிரி நிறைய அறிவிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து தேர்தலுக்கு நிற்காதுங்கிறது தெரியும். அவ்வளோலாம் ரொம்ப பழசுக்கெல்லாம் போக வேண்டாம். 2023 செப்டம்பர்ல இந்த திட்டம் வந்துருச்சு. 2024 மக்களவைத் தேர்தல் நிறுத்தப்பட்டதா? 2024 மக்களவைத் தேர்தல் நிறுத்தப்படல. அப்ப பிஜேபி கவர்மெண்ட் கையை முடிச்சு தடுக்க பார்த்துருந்தாங்கன்னா அதுக்கு தான் தடுப்பு. ஏன்னா பிஜேபி அது முக்கியம் அந்த தேர்தல். அப்ப தமிழ்நாட்டில் டிஎம்கே ஜெயிச்சிருமோ, அவங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறக்கா ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. அப்ப 2000 லேட்டஸ்ட் நான் சொல்றேன், 2024 ஏப்ரல் மேலே நிறுத்தப்படலை, 26 நிறுத்தப்படுங்கிறது வந்து ஒரு கணக்கு இல்லை. இது வந்து அவர் விரும்புறது என்ன, திமுக விரும்புறது என்ன, நம்ம வந்து இந்த 5000 கொடுத்தோம்னா மக்களுக்கு வந்து ஒரு கர்ட்டசி இருக்கும். அந்த ஆமாம் நல்ல மனுஷன் அவர் 5000 கொடுத்தாரு, நம்ம அவருக்கு ஓட்டு போடணுப்பா அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது ரிவர்ஸ் ஆயிருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து 5000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்தாரு, அது இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதான் பீக், ஏர்லியா பீக் ஆயிட்டாங்களோ தெரியலையே. பீக்கு அப்புறம் ஃபாலுங்கிற ஒரு கணக்கு வந்துடக்கூடாது. அது வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம மக்கள் எப்படி பாங்க, சரி அதெல்லாம் ஓகே, மார்ச் மாதம் வர வேண்டிய காசு எங்க, அது சரியப்பா, ஏப்ரல் மாதம் காசு வரல அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு காசு வரணும், ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் பீக்கில் காசு வரலன்னா இப்போ நினைச்சது. ஸோ வந்து மக்கள் வந்து இந்த கர்ட்டசியோட நமக்கு வந்து திமுக அரசு 5000 ரூபாய் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இட் வில் நாட் ஒர்க் இந்த எலெக்ஷன் நான் நினைக்கிறேன். இதில் மறுதரப்பில் சொல்லும்போது, எதிர்கட்சிகள்லாம் சொல்லும் போது தோல்வி பயத்தில் தான் ஸ்டாலின் இப்படி செய்கிறாரு அப்படின்னு ஒரு வாதம். அதிமுக இப்படி அறிவிச்சிட்டாங்க அப்படின்றதுனால தான் பண்ணுறாங்க அப்படின்னு அதிமுக உட்பட கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு வாதம். மொத்தமாக வந்து ஏன் இதை வந்து முன்பே பண்ணலை, உங்களுக்கு வந்து 2021 ஆட்சிக்கு வந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணதே லேட்டு தான், ஆக மொத்தம் இன்னொரு 18 மாதத்துக்கு மிச்சம் இருக்குது, அதையும் சேர்த்து தரணும் அப்படின்னு ஒரு வாதம். ஸோ ஆக மொத்தம் திமுக வந்து இதுலேயும் வந்து விமர்சனங்களை சந்திக்கிறதுன்றதை பார்க்கணும். மக்கள் மத்தியில் எது எடுபடும்? ரெண்டுமே எடுபடாது. அதாவது இந்த 5000 ரூபாய் விஷயம் வந்து எலெக்ஷன் இம்பாக்டை கிரியேட் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆதரவாகவும் எதிர்ப்பாகும். ஒருவேளை இந்த பைசாங்கிறது இப்போ வந்து மாதம் 14ஆம் தேதி வாக்கில் அவங்க போடுவாங்க, 14, 17 வாக்கில் அவங்க போடுவாங்க. முதல் முறை செப்டம்பர் 17 அண்ணா பிறந்தநாளுக்காக போட்டாங்க. அதை வச்சு பெரியாருக்கும் நரேந்திர மோடி அப்போ தான் நினைக்கிறேன், இல்லை அந்த பீரியடில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த கணக்கில் வந்து மாதத்தின் பாதியில் வந்து இது வரும். இப்போ அடுத்த மாதமும் அடுத்த மாதம் வராத போது அது வேற ஏதாவது கிரியேட் பண்ணுமான்னு தான் நான் பார்க்குறேன். தவிர இந்த 5000 ரூபாய் இவர்களுக்கு பாசிட்டிவாவோ, ஏடிஎம்கே போன்ற எதிர்கட்சிகள் சொல்கிறனால அது நெகட்டிவாவோ போக நினைக்கிறேன். இட் வில் நாட் கிரியேட் எனி இம்பாக்ட். நான் வந்து எய்தர் வே, பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவ் அப்படிதான் பார்க்கிறேன். இது வந்து நம்ம வந்து இந்த 5000 ரூபாய் காசு கொடுத்ததுல எனக்கு ஓட்டு கூடும் அப்படின்னு நான் நம்பல. காசு கொடுத்ததுனால ஓட்டு குறையும் அப்படின்னு நான் நம்பல. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலான விஷயம் தான், நோ டவுட். ஆனால் தேர்தல் தோல்வி பயத்தில் அப்படிங்கிறது அவரவர் பயன்படுத்துகிற வார்த்தை. எல்லாருமே அவங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்கிறது. 2000 ரூபா நாங்கள் கொடுப்போம் தேர்தல் அறிக்கை திடீர்னு 5 அறிக்கையாக கொடுத்தார்ல, அப்போ அது என்ன எண்ணத்தில் தேர்தலுக்காக தான், ஸோ ஜெயிக்கிறதுக்காக தான். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார், அப்போ திரு ஸ்டாலின் அறிவிக்க மாட்டாரா? ஆப்வியஸ் அறிவிப்பார். அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபா அறிவிச்சார், அதே 2000 நிறுவுகிறது. அப்போ வந்து இது எலெக்ஷன் பயத்தில் அப்படிங்கிறது நம்ம கணக்கு வராது. அதே சமயத்தில் முன்னாடியே நீ வந்து ஏன் சொல்ல, அதை நம்ம ஏற்க முடியாது. எப்பயுமே என்னுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்க, பேசுனீங்க, அது சரியா அப்படின்னு நம்ம பேசலாம். முன்னாடியே செய்யல அப்படிங்கிற நம்ம ஒத்துக்க முடியாது. அது வந்து நியாயமற்ற. 21 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு 22 எவ்வளோ எதிர்கட்சிகள், அண்ணாமலையிலிருந்து இபிஎஸ்ல இருந்து எல்லாரும் குரல், திரு சீமான்ல இருந்து எல்லாரும் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் 2022 உள்ளாட்சி தேர்தலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நகர்ப்புற உள்ளாட்சியில் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12 மாசம் 14 மாசம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. அதுக்கு வந்து 1008 விஷயம் வெள்ளை அறிக்கையை விட்டு நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு திரு பிடிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு நிதி நிலைமை பற்றி குறை சொல்லி தான் இதை தள்ளி போட வேண்டிய நிலைமையே இருந்தது. அப்படி இருக்கு அந்த டைம் பையிங்லாம் இருக்குல்ல, அதுக்கும் வெள்ளை அறிக்கை வந்து முதல் பட்ஜெட் பிறகு உடனே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 2021 முதல் பட்ஜெட்டுக்கு பிறகு ஜூன்லயே கொடுத்தாங்க. ஒரு 27 மாதங்கள் கழித்து தான் வந்து இந்த ஸ்கீம் கொண்டாங்க. 2021 ஆட்சிக்கு வந்தாங்க, 2023 செப்டம்பர்லாம் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா நிதி மோசமாக இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு 6000 கோடி ரூபாய் அது கொடுத்ததுலேருந்து ஒரு நிதி ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போக போகுது. இன்னும் மேலே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஃபார் நோ ரீசன், அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அது வந்து கன்ஸ்ட்ரக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி கொடுக்கலையேங்கிற சொல்ல திரு இபிஎஸ் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் இந்த கணக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அப்பயே நீங்கள் 27 மாதம் லேட் கொடுத்தீங்க, அதை எங்களுக்கு கொடுங்க. இப்போ நீங்கள் 1,19,00,000 பெண்கள் வந்து இப்போ 1,31,00,000 பெண்கள் ஆக்கிட்டீங்க. அப்போ இதில் ஒரு 20 லட்சம் பெண்கள் கூடுதலாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து செப்டம்பர் 2023 வரல, இந்த அமௌண்ட்டையும் கொடுங்கன்றாங்க.
இது நம்ம கேட்கறது தான், பட் அது கொடுக்க போகிறதும் நடக்க போகிறதும் இல்லை. ஸோ கூடுதலாக இணைக்கப்பட்ட பெண்கள் வெரி ஹாப்பியாக இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், காரில் வந்து எனக்கு 1000 ரூபா ஸ்கீமில் பேரசேர்லாம் வந்து பெண்கள் நிறையா இருக்கிறாங்க. விஏஓக்கள், தாசில்தார்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் பாடுபட்டு கதறி எழுதாங்க இந்த ஸ்கீம்னால. என்ன எல்லாருக்கும் தெரியுது கட்சிக்காரங்களை போய் நிற்கிது அப்படின்னு. கட்சிக்காரங்களை போய் நிற்கிது, இப்போ அவனுக்கு கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து வெகு மக்களுக்கு, தேவைப்படுற மக்களுக்கு போய் சேர்ந்தது. எல்லாருக்கும் வந்து ஐயா குடி அம்மா குடிங்கிற மாதிரி எல்லாருக்கும் போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால அது கேட்டு உங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, நான் அப்போ உதவுனேன் அப்படின்னு நீங்கள் நன்றியோட இருப்பீங்க. சும்மா நாட்டுக்கு எல்லாரும் கொடுக்கணும், அதுக்கு நன்றியோட. இப்போ நீங்கள் வந்து பர்த்டே கேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எல்லாருக்கும் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அது யார் நன்றியோட இருப்பான்னு நினைக்கிறீங்க? உனக்கு பர்த்டே நீ கொடுக்குற, அவ்வளோதான். அப்போ நன்றி உணர்வு தேவைப்படும் போது கொடுத்தால்தான் நன்றி உணர்வு இருக்கும். எனக்கு சந்தோஷம் இருக்கா கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் வந்து எனக்கு நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றீங்க, சந்தோஷம் வாங்கிக்கங்க, அவ்வளோதான். அதுக்காக நன்றியோடு இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. பழைய கணக்கை சொல்லி வாங்கவும் முடியாது, அது எடுபடும் எடுக்கூடாது. நான் கேட்டேனா அப்படின்ற கேள்வி வரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்க இன்னைக்கு விஜய் அவர்கள் நிறைய கணக்கு சொன்னார். அங்க நிறைய கணக்கு பார்த்தோம்னா இங்கே கணக்கு சொல்றாரு, எங்களுக்கு 30% வாக்கு வங்கிருக்குன்னு. ஒரு வழியா இவங்க எப்படி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எவ்வளவு பெர்சன்டேஜ் நிறைவேற்றப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாதோ அது போல தாவேகா தேர்தலில் நிரூபிக்கிற வரைக்கும் அவங்களோட வாக்கு வங்கின்றது ஏகப்பட்ட கிளைம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களே வந்து 30% அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் அவர் 30% ஒரு அரித்மெட்டிக்கை சொல்லிட்டு போக, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, டிடிவி இவங்க எல்லாரும் சேர்ந்ததன் மூலமாக ஒரு 40% வரும்னு திரு அமித்ஷா அவர்கள் சொன்னதும், அதை இபிஎஸ் அவர்கள் ரிப்பீட் செய்ததும், அது எல்லாரும் வந்து இவர்கள் இவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடியதை விமர்சித்து, பழைய அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் ஒத்து வராது, செட் ஆகாது, இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, செல்ஃபி எடுக்காத வண்டி அப்படின்னு விமர்சிச்சுட்டு, இதையும் திமுக கூட்டணியும் விமர்சித்துட்டு போறாரு. கூட்டணிகளை விமர்சிக்கிறார், தனது சதவீதத்தை சொல்கிறார். அரித்மெட்டிக் என்ன கணக்கு போடுகிறார் விஜய்? எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார், வென்றார். கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார், வென்றார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார், வென்றார். அப்போ 1977 ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னபோது நம்புனாங்க. ஏன்னா 2 பை எலெக்ஷன்ல நின்றுருக்காரு, ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை பிடிச்சிட்டாரு. அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா அப்போ அடிச்சுடுவாருன்னு நம்பிக்கை வச்சு. திரு விஜய் அவர்கள் எந்த பை எலெக்ஷனில் போட்டிட்டார்? சீமான் அவர்கள் எனக்கு வந்து 10% ஓட்டு இருக்குன்னு சொன்னார்னு வச்சுங்க, அதை நம்பலாம். ஏன் 1.5, 3, 5, 7 வாங்கி வச்சிருக்காரு. இன்னும் 2 கூடுனாலும் கொடுப்பா, அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறது. 2 கூடலாம் குறைய நினைக்கலாம். ஆனால் 7.5 10 மாறும், எங்களுக்கு தொடர்ந்து இந்த கிராஃப் ஏறும்னா நம்புவாங்க. ஆனால் எந்த தேர்தலையுமே போட்டிடாமல் எனக்கு 30ன்னா அது யார் நம்புவா? ஒன்று. இந்த நம்பரை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடத்தின எந்த சர்வேவும் சொன்னதில்லை. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா கூட பாருங்க, இந்தியா டுடேல சொல்லியிருக்காங்க, சிஎன்என்ல சொல்லியிருக்காங்க, சாணக்கியில் ஏதோ ஒரு சேனல், ஏதோ ஒரு சேனல் சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்குமாங்கிற விவாத பொருளாக வரலாம். அந்த நம்பரை யாருமே சொல்ல. அப்போ இது ஏடிஎம்கே எப்படி 210ன்னு அவர்கள் தொண்டர்களுக்காக சொன்னதோ, திமுக எப்படி 200ன்னு அவருடைய கட்சிக்காரங்களுக்காக சொன்னதோ, அதுபோல தங்களுடைய கட்சிக்காரங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்றார்ல, அந்த கான்ஃபிடென்ட்டாக இருங்க, மனம் தளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்ன விஷயம். அது உண்மை இல்லைன்னு திமுகவுக்கும் தெரியும் 200 வராதுன்னு, ஏடிஎம்கேக்கு தெரியும் 210 வராதுன்னு, இவருக்கும் தெரியும் 30 வராது. நண்பா நண்பீஸ்க்காக தான் சொல்றாருன்னே வச்சுப்போம். ஆனாலும் பட் இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல சார், இது வந்து 30ன்னு ஃபிக்ஸ் பண்ணதே அது அவரோட உயரத்தை அவரே குறைச்சிக்கிற மாதிரி தானே. அவங்க வந்து 40, 50 எல்லாம் சொல்லியிருக்கலாம். 30ன்னு சொன்னா நமக்கே நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தவர் வந்து அவர் ஒரு கணக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதே 35 சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ 5 கம்மியாக சொல்லிட்டார் இவர். இன்னைக்கு 35 சொன்னார்னு நினைக்கிறேன், நாட் ராங். அவர் வந்து கூட்டிகிட்டே போகுது. 20 இருந்துச்சு, 25 இருந்துச்சு, 30 இருந்துச்சு, 35 வந்துருச்சு. ஒவ்வொரு கொடுத்து 2% அப்படின்னு கூட்டிகிட்டே போச்சு அப்படின்னு சொன்னாரு. அது வந்து கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சுன்னு திரு விஜய் கருணாரானந்தில் 30 இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அது எப்படி அந்த எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க வாக்குறுதி நிறைவேற்றீங்கன்னு சொல்லும்போது அந்த நேரம் எந்த நம்பர் தோணுதோ அதை சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி தான் சென்னை மாநகராட்சியில் நீங்க வெள்ள தடுப்பு பணிகளை பார்த்தீங்க, 40% 90% வரைக்கும் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா வெள்ளம் வந்து என்ன படிச்சுன்னு தெரியும், அது எத்தனை சதவீதம் உண்மையாக காட்டுது. 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு வர கேட்டாங்க. ஆமா, அது வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து எதுல இருக்குன்னு பார்க்கணும், ஒதுக்கீடு இல்லையா இதுலையான்னு பார்க்கணும். இவ்வளோதான் பெர்சன்டேஜ் இருக்குது, அது எதுலங்கிற பார்க்கணும். ஸோ வந்து 2வது பார்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின் 30%ங்கிறது அவர் தொண்டர்களுக்கு சொல்லக்கூடியது. பழைய அரித்மெட்டிக்ங்கிறது இவர் கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து லாஜிக் இருக்குது. ஏன்னா திரு சீமான் சொல்கிறாரு, திரு விஜயகாந்த் வந்து 2 தேர்தலில் பண்ணார், 2006லையும் 2009லையும் தனியாக போட்டிட்டாரு. அப்போ நான் தனியாக போட்டிடுறேங்க, கூட்டணிலாம் எடுபடாதுங்க, நான் மக்களுடைய ஆண்டவன் இந்த மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு எடுபடும். இவர் கூட்டணிக்காக காத்திருந்து எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன பிறகு பழைய அரித்மெட்டிக்லாம் செல்லாதுங்கிறது வந்து சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு வேதனையின் வெளிப்பாடு, விரக்தியின் வெளிப்பாடு தானே தவிர இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸாக நான் பார்க்கல. அவர் டெலிபரேட்டா அதை ஒதுக்குறாரா, என்டிஏ அப்படின்றத ஒதுக்குறாரா, இல்ல வந்து இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே மட்டும் அடிக்கிறது, A1ல இருந்து டிஎம்கே மட்டும் அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, திமுக ஆட்சியில் இருக்குது. தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சி அதிமுக.
தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி திமுக. அப்போ திமுகவுடைய ஆட்சி அகற்றணும்னா என்னால் தான் முடியுங்கிற பிம்பத்தை கட்டமைச்சாதான் முதல்ல எனக்கு ஓட்டு விழுவும். அப்போ நம்பர் 1 கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட நான் பெரிய ஆளுன்னு காட்டணும். அதுதான் அவங்களுடைய அட்டம்ப்டா இருக்கு. அப்போ அதிமுகவோட நான் பெரிய கட்சின்னு காட்டுறதுக்கு திமுக என்னால் தான் எதிர்க்க முடியுங்கிறதுக்காக தான் தாவேக்காக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கட்டமைக்க முடிகிறார். அதனால தான் எம்ஜிஆரை புகழ்றார். அதனால தான் ஜெயலலிதா உள்ள கொண்டு வர்றார். உங்களுக்கு புரியுங்களா? இது எல்லாம் ஏடிஎம்கேவுடைய ஓட்டு வங்கியை கபலீகரம் செய்வதற்கான ஒரு முயற்சி, அதில் ஆட்டை போடுறதுக்கான முயற்சி, which will not work. அது வந்து ஒரு certain percentage எல்லா கட்சியிலிருந்து அவருக்கு ஓட்டு விழுகும், ஏடிஎம்கே இந்திய கூட்டணியிலிருந்து விழுகும். ஆனால் அது வந்து அதிமுக ஓட்டை 2ஆக பிளந்துரும், திமுக இவர் தான் போட்டிங்கிற பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துமானா அது ஏற்படுத்தாது. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இதிலே தான் நமக்கு அடுத்ததும் இருக்குது. விஜய் அவர்களுடைய விஷயத்துல முக்கியமான சாராம்சம் வந்து நின்றது, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கடைசி என்ட் பண்ணார். காரணம் என்ன அப்படின்னா, நான் போட்ட பொலிட்டிக்கல் பாம்ல வந்து எல்லா கூட்டணியிலும் பத்தி வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கிளைம், அந்த விஷயத்தை சொன்னதுக்கு எல்லா பக்கமும் வெடிக்குதுன்றது உண்மை. நான் முன்பே உங்ககிட்ட கேட்டது போல, இதனால தாவேகாக்கு என்ன பயன்? இதனால காங்கிரஸ் பயனடையுது, இந்த பக்கம் விசிகால இருந்து இந்த பக்கம் எல்லா கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றதுல பயனடைகிறாங்க. ஆனா இந்த பாம போட்ட சோகால்ட் அந்த பைப் பாம போட்ட பொலிட்டிக்கல் பாம போட்ட திரு விஜய் அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும் அப்படின்னு லாஸ்டா சொல்கிறார் விஜய். ராகுலை தான் சொல்கிறாரா? ஏன்னா அடுத்தடுத்து மீட்டிங் திரு மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் ராகுலுடன் நடந்திருக்கு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் முயற்சி வந்து திரு விஜய் உருவாக்குனதல்ல. அது வந்து 2006-09 இருக்குது. திமுக தன்னுடைய தனிப்பெரும்பான்மை பெறாமல் ஆட்சி அமைச்ச போல இருந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கான குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அதில் வந்து ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. ஸோ அது வந்து இவர்கள் உருவாக்கிய 2026 முதல்ல இவர் பேசினார், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம கட்சி ஆரம்பிச்ச உடனே பேசிட்டாருங்கன்னு நம்ம பார்க்குறோம். 2வது பாயிண்ட் வந்து, இன்னைக்கு நான் வந்து தனியாக நிற்கிற பற்றி போன முறை கூட்டத்திலையும் அவர் வந்து பேசினார், இப்பயும் பேசினார். நான் என்னை மாதிரி கட்சி ஆரம்பிச்சு தனியாக நின்றுருக்கீங்களாங்கிற கேள்வியோ, நாங்கள் கூட்டணி இல்லாமலே நாங்கள் மக்கள் சக்தியில் நிற்போங்கிறதோ, எங்களுக்கு 30% இருக்குங்கிறத வந்து யாருமே வராமல் போனதோடைய விளைவு. இப்போ காங்கிரஸ் கட்சி நம்மோட வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 5000 ரூபா ஸ்கீம்லேயே ஆனானப்பட்ட மாணிக் தாக்கூர் வரவேற்றுட்டார், ஆனானப்பட்ட செல்வி ஜோதிமணி வரவேற்றுட்டாங்க. அப்போ அவர்கள் எல்லாருமே வரவேற்றுட்டாங்கன்னு போகும்போது, அது நேற்று நீங்கள் கேட்டீங்கல்ல, டெல்லியில் வந்து ராகுல் காந்தி கூட்டு பேசினார் அப்படின்னு, அப்போ வந்து என்ன பேசப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கிளியர் மெசேஜ் இருக்கு. அப்போ நம்ம வந்து டிஎம்கே கூட தான் போக போகிறோம், முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருப்போம், கையை முறுக்கிட்டே இருப்போம், வாங்க வேண்டியது வாங்கிட்டு நம்ம வந்து செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் தான். அப்போ வந்து அதை வந்து மெசேஜ் அவருக்கு இன்சைடராக இருக்கக்கூடிய திரு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சொல்லக்கூடிய நான் புரிய வேண்டியவங்களும் புரிஞ்சா சரி அப்படின்னா, வரலை அப்படின்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறதா. ஸோ கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி வரப்போவதில்லை என்று தெரிந்த பிறகு சொல்லக்கூடிய விஷயம் தானே தவிர, அது இன்னும் அங்கே தூண்டிலாம் பாக்கி இருக்கான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வரல அப்படின்றப்போ ஃபியூச்சர்ல என்னவா போய் நிற்கும்? இதுல வேற எந்த கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் டிவிக்கு நோக்கி கிராவிடேட் ஆக வாய்ப்பு இருக்கு? யாருமே எனக்கு தெரியல. இப்போ டாக்டர் சீனியர் ஐயா இன்னும் கூட்டணி முடிவு பண்ணாமல் இருக்காங்க. அவங்க வந்து ஏடிஎம் கூட தான் விரும்புகிறாங்க, இந்தியா கூட விரும்புகிறாங்கன்னு நான் அறிகிறேன். தேமுதிக வந்து இந்நேரம் அறிவிச்சிருக்கணும், பட் ஏன் அறிவிக்கலன்னு எனக்கு தெரியல. பாரத பிரதமர் 1ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே செய்தி போட்டிருந்தோம், அதுவும் வந்து அப்படி தான் இருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவுடைய முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. அவருமே கூட விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்பாக நான் கம்மியாக பார்க்குறேன். ஒருவேளை இவங்க 3 பேரையும் கிளப் பண்ணி அவங்க ஏதாவது பேசி விஜய் ஏதாவது கொண்டு வந்தாங்களே தவிர, ஐ டோன்ட் சி எனிபடி இஸ் கோயிங் தேர். எனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கட்சி வந்து, இப்போ இவர்கள் 3 பேருமே போனால் கூட, ஒருவேளை போயிட்டான்னு வச்சுக்கோங்க, திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், சீனியர் டாக்டர் ராமதாஸ், தேமுதிக 4 பேருமே போயிட்டாங்கன்னு ஒரு அணி அப்படிங்கிற கணக்கில் வருமே தவிர ஒரு கன்வெர்டபிள் ஓட்டு வருமா அப்படின்னு நான் நம்பலை. அது வந்து ஒரு இவர்களுடைய வாக்குகளை உத்தரவாதப்படுத்தும். இப்போ ஒரு 20% வரும் நம்புறாங்கல்ல, அதை வந்து அசர்டைன் பண்ணிடும். அது வந்து 20 வருமா குறைஞ்சிருமான்னு ஒரு கேள்வி வருதுல, அந்த 20 உத்தரவாதப்படுத்திடும். மேலே ஏறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் வந்தால் அந்த கேம் வேறையாக இருக்கும். ஸோ காங்கிரஸ் அல்லாமல் ஒரு கூட்டணி வந்து வேற வந்துச்சுன்னா அது வந்து வேற கணக்கு. நம்ம வந்து திரு டிடி வித்யநாதனுடைய நேர்காணல் நம்ம போட போகிறோம். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தலைவர்கள், மன்னிக்கணும், டெல்லியில் தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர் நிறைய பேர் நீங்கள் முன்னாடி ஆரம்பிங்க, நம்ம பின்னாடி வந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் வந்தால் தான் தாவேகா வந்து ஒரு 3வது அணியாக மாறும். காங்கிரஸ் அல்லாமல் வந்து அவர்கள் வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸாக இருக்கிற வாய்ப்பில் இந்த கட்சிகள் எல்லாருமே சேர்ந்தா கூட. ஓகே, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா,
த பாஸ் என்டர்ஸ் தி கேம் அப்படின்ற மாதிரி திரு அமித்ஷா அவர்கள் எத்தனை தடவை என்ட்ரி பண்ணுவாரு? நீங்க வந்துகிட்டே இருக்காரு. பாஸ் வந்து என்ட்ரி கொடுத்துட்டே தான் இருப்பாரு. நீங்க முதல் முறை வந்தாருன்னா அமித்ஷா வர்றான்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறை வரும்போது அமித்ஷா நான் தான் அண்ணா நகர்ல வீடு வாங்கிட்டாருங்க, அவர் வந்து இங்கே தான் வந்துட்டு இருக்காருங்க, அவர் வந்து இங்கே தான் திரும்பி அடிக்க போறாரு. இன்னும் வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் தான் அவர் அதிகமாக பார்க்கலாம். நீங்க மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வருகிறார் இல்லை, அமித்ஷா தங்கி விட்டார் அப்படிங்கிறது இங்கே தான் இருப்பார். அவர் இருந்து இங்கேயும் வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா கூட சென்னை ஃப்ளைட்டை போட்டுட்டு மாறி மாறி இங்கே போட்டு அடிச்சுட்டு இது எல்லாத்தையும் அவர் முடிச்சு விட்டு தான் கிளம்ப நினைக்கிறேன். ஸோ அவருடைய பயணம் வந்து ரொம்ப தெளிவானது, அவருடைய இலக்கு ரொம்ப தெளிவானது. காரைக்கால் வருகிறார், சேலம் வருகிறார் நினைக்கிறேன், திருச்சியில் இறங்கிட்டு இவங்க போகிறாங்க. ஸோ வந்து இவருடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. நம்ம வந்து கூட்டணி அமைந்த போதே திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சியை மாற்றுவது, மற்றதெல்லாம் உங்களுடைய போக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக பல இடங்களில் நான் தான் முதலமைச்சர், நான் தாங்க வச்சு அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றது வந்து மெசேஜ் இஸ் வெரி கிளியர். அதில் கூட்டணிக்கு ஆட்சிக்கு வேணுமா, எங்களுக்கு அமைச்சர் வைப்பாங்க, இதெல்லாம் வந்து மேலிடத்தில் பேசப்படல. அது வாங்க நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ முதல்ல வந்து நீங்கள் வந்து இதை நடத்தி கவர்மெண்ட்டை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படிங்கிறதா. அதற்கான முயற்சியில் இருக்காங்க. தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் திஸ் 2 ஸ்டேட்ஸ். 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தாலும் புதுவையில் போஸ்ட் எலெக்ஷன் தான் கேம் இருக்கு. ப்ரீ எலெக்ஷன் கேம் வந்து பாதி கம்மி, அது போஸ்ட் எலெக்ஷன் தான் கேம் இருக்கு. ஸோ அது ரொம்ப கம்மியான சூழ்நிலை புதுவையில் வெயிட் பண்ணுறாங்க. கேரளாவில் நல்ல நம்பர்ஸ் வந்தாலே அவங்களுக்கு ஒரு growth தான். அது எப்படினாலும் அப்படி தான் வரப்போகுது, அது ஒன்றும் குழப்பம்ல. 2 கட்சிகள் மேலுமே விரக்தி அடைஞ்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் போலவே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வந்து அங்கே எப்படி செல்வாக்கு இழந்ததோ அதே மாதிரி இங்கே செல்வாக்கு இழந்திருக்காங்க. அதனால பிஜேபிக்கு வந்து ஒரு பூமி தான். ஆனால் ஆட்சி பிடிக்க போகிறதுல எதிர்கட்சியும் இப்போதைக்காக போகிறல, பட் நல்ல பர்சன்டேஜும் சம் ஃபியூ சீட்ஸும் வந்து கன்வெர்ட் ஆகணும் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு growth பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்களுடைய ஆட்சி கொண்டு வரணும். வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, இந்தியா ஆட்சி, இதை கொண்டு வந்து பார்க்குறாங்க. அஸ்ஸாமில் ஆட்சி தொடரப்போகுது. ஸோ அவங்க வந்து தே ஆர் வெரி கீன் அபவுட் திஸ் பர்டிகுலர் 2 ஸ்டேட்ஸ். அதை வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த 2 மாநிலங்கள் மட்டும்தான் இந்த பிஜேபி உள்ள என்ட்ரி ஆகவே முடியாதுன்னு சொல்லி, கால் பதிக்கவே முடியாது, காலே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மாநிலம் இந்த 2 தான். ஏன்னா நீங்கள் பார்க்குறாங்க, காங்கிரஸ் வந்து சுதந்திர காலத்துல இருந்துச்சு, கம்யூனிஸ்டுகள் வந்து 30-35 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீதி தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 கட்சிகள் தவிர பிஜேபி அங்கே வந்ததே இந்த முறை தான் எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காங்கிரஸும் போயிருச்சு, கம்யூனிஸ்டும் போயிருச்சு, இப்போ நம்ம தீதி வெர்சஸ் பிஜேபின்னு நிற்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்துடணுங்கிறது அவங்களுடைய முயற்சியாக இருக்குது. இந்த 2 மாநிலம் தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் அடிக்கடி வருவார், அதில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருவார், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. வருவார், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ he will try his best. இதில் நம்ம திரு டிடி தினகரன் அவர் நம்முடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார், அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டார், அவருடைய பேச்சுக்கு போனால் நம்ம அவர் தான் வந்து இதில் பண்ணார், அவர் தான் அந்த டோட்டலாக இது பண்ணார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த பிளானை டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். நம்ம பேட்டியில் பார்க்கலாம். அதில் வந்து திரு அமித்ஷா அவர்கள் எவ்வளோ முனைப்பெடுக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த கூட்டணியை கட்டமைப்பதில் என்டிஏல அப்படி இருக்க தேமுதிக வருவதற்கு அதாவது இவர் வரும்போது அது சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இந்த ஃபைனல் பேட்ச் ஒர்க் ஆஃப் என்டிஏ எப்படி இருக்கும்? தேமுதிக வந்து திரு அமித்ஷா அவருடைய வருகையில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட வருகைக்குள்ள ஒர்க் அவுட் ஆயிரும் நான் நினைக்கிறேன். அவங்க அது என்னதுக்காக தயங்குறாங்கிறது தெரியல. ஏன்னா ஆனால் அவங்களுடைய ஹேபிட்டே அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. கடைசியில் தான் 2016 மக்கள் நல கூட்டணிக்கு போனாங்கன்னு பார்த்தோம். மக்கள் நல கூட்டணியில் திரு வைகோ அவர்களுக்கு அதிகமான சீட்டு கொடுத்து எல்லாமே கன்வின்ஸ் ஆகி எல்லாமே அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க, இவர் வரமாட்டார் போல அப்படின்னு. கடைசி நேரத்துக்கு உள்ள வந்து எல்லாரும் வந்து பாதி சீட் அவர் கொடுத்து அப்படி திருப்பி ரீவேம் பண்ணி எல்லாரும் சீட் அலோகேஷனை கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 11th ஹவரில் அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு தே ஆர் நோன் ஃபார் இட். அதனால் இந்த முறை 11th ஹவர் டிசிஷன் எடுப்பாங்க, பட் ஒரு கன்வின்சிங்கான டிசிஷன் எடுப்பாங்க நம்புறேன், உள்ள வரலாம். பட் திரு அமித்ஷா அவருடைய இந்த ட்ரிப்பில் அது நடக்குமான்னு தெரியல. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ட்ரிப் ஆர் பிரைம் மினிஸ்டரோட ட்ரிப் பாப்போம். தொடர்ந்து பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நாமும் வந்து செய்திகளை கொடுத்த வண்ணமே இருப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.